ஜிங்கே நகைச்சுவையின் புதிய ராஜா ஒரு நகைச்சுவை என்று பலர் நினைக்கிறார்கள். உண்மையில என் கருத்துப்படி இது ஒரு திகில் படம். நீங்கள் ஏன் அதை நம்பவில்லை? அடுத்து உங்களுக்காக பதிலை வெளிப்படுத்துகிறேன். உண்மையில கனவு படம் சொல்வது போல இல்லை. இறுதியாக வாழ்க்கை வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் அது நீண்ட காலமாக கனமழை பெய்தது, இரவில் இறந்துவிட்டது. மழை இரவுக்கு பிறகு எல்லாம் ஒரு கனவு போன்றது, ஒருபோதும் முடிக்கப்படாத எண்ணங்கள். மழை இரவுக்கு பிறகு வாங் பாவோ கியாங் நடித்த மார்கோ ஒரு நேர்காணலில் கனவின் பெயர் தனக்கு தெரியாது என்று கூறினார். இதன் விளைவாக திரைப்பட லென்ஸின் அடுத்த நொடியில் மார்கோ ஒரு கனவு வீட்டில் தோன்றினார். மார்கோ ஒரு கனவு வீட்டுக்கு வந்தபோது அவரது கையில் வைத்திருந்த பரிசு மிகவும் விசித்திரமானது. ஏனென்றால் அது சாதாரணமானது அல்ல. நோயாளி எடுத்துச் செல்லும் பழம் மற்றும் பால். ஆனால் கல்லறைக்கு செல்லும் போது பயன்படுத்தப்படும் மெழுகுவர்த்திகள் மற்றும் ஒயின். 4 பேர் மேசையை சுற்றி சாப்பிடும்போது மேசையில் 3 ஜோடி பாத்திரங்கள் மட்டுமே இருந்தன. இன்னும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் 4 பேருக்கு 3 ஜோடி பாத்திரங்கள் மற்றும் சாப்ஸ்டிக்ஸ் உள்ளன. கனவுகளுக்கு முன்னால் பாத்திரங்கள் மற்றும் சாப்ஸ்டிக்ஸ் இல்லை. ஆனால் எல்லோரும் சாதாரணமாக உணர்கிறார்கள். கனவுகளும் சார்லியும் மழை இரவில் அழைத்த போது சார்லி தொலைபேசியில் ஆரம்பத்தில் அவர் வெள்ளை சட்டை அணிந்திருப்பதாக கூறினார். கருப்பு பெயிண்ட், ஆனால் உண்மையில் சிவப்பு பெயிண்ட் அணிந்திருக்கிறது. இது மழை இரவில் தொடங்குவதை குறிக்கிறது. திரைப்பட திரை ஏற்கனவே தொடங்கியுள்ளது மற்றும் உண்மையான இடப்பெயர்வு விருது வழங்கும் விழாவில் அறிவிக்கப்பட்ட போது பெரிய திரையில் விளையாடப்பட்ட அனைத்து வீடியோ கிளிப்புகளும் கனவு போன்ற வீடியோ கிளிப்புகள். விருது பெற்ற படைப்புகளின் தகவல்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் கனவுகளின் மனதில் நீங்கள் டிராகனை இயக்கும் நினைவகம் மட்டுமே. கார் விபத்து ஏற்பட்ட நாளில் மட்டுமே கனவுகளின் நினைவகம் இருப்பதை காணலாம். இரண்டாவதாக, படத்தில் 4 நீல ஒளி தோன்றியது. முதல் முறையாக மழை இரவு கார் விபத்துக்கு சில வினாடிகளில், 2வது முறையாக மார்கோ செட் ஸ்டுடியோவில், 3வது முறையாக விருது வழங்கும் விழாவில், 4வது முறையாக படத்தின் முடிவில். நீல ஒளி ஏன் தோன்றுகிறது? நிச்சயமாக படப்பிடிப்பு செயல்பாட்டில் ஒரு தவறு அல்ல, ஆனால் இயக்குனர் வேண்டுமென்றே. எனவே எனக்கு ஒரு தைரியமான யூகம் உள்ளது. இது ஆம்புலன்ஸின் விளக்குகளாக இருக்குமா? கனவு காரில் தட்டப்பட்டதிலிருந்து ஆம்புலன்ஸின் விளக்குகள் ஒரு துண்டாக மாறியுள்ளன. நினைவகம் கனவின் மனதில் தங்கி ஒளிரும். உண்மையில் கனவு இறந்துவிட்டால் படம் ஒரு கனவு போன்ற கனவு மட்டுமே. வாழ்க்கை ஒரு கனவு போன்றது. என்னிடம் கவனம் செலுத்துங்கள். திரைப்படத்தின் மறைக்கப்பட்ட அறிவை பற்றி மேலும் அறிய உங்களை அழைத்துச் செல்லுங்கள். ஒவ்வொரு வாழ்க்கையையும் கட்டிப்பிடிக்க விரைவாக கைகள் உள்ளன.